ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல நேரத்தில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் அன்பு காட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாம் தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு தன்னிச்சையாக, இன்றைக்கு சுயநலத்தோடு, இன்றைக்கு சுயத்தை சார்ந்து, சுய ஞானத்தை, சுய பலத்தை சார்ந்து நம்ம ஓட நினைக்கிறோமோ, ஸ்தோத்திரம் வாழ நினைக்கிறோமோ, அன்றைக்கு நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்களை சந்தித்து விடுவோம் அல்லது தோல்வியை சந்தித்து விடுவோம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய சுய புத்தியின் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. சுய ஞானத்தை, சுய திறமையை சார்ந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தெளிவாக சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். நீங்களும் நானும் இன்றைக்கு யாருக்கு மேன்மை பாராட்டலை கொடுக்க வேண்டும், யாருக்கு புகழ் மாலை சூட வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவருக்கே மேன்மை பாராட்டுதலை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கனத்தை யாருக்கு செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். ஆராதனையை யாருக்கு செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். மகிமை யாருக்கு செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். பலிகளை யாருக்கு செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். பலிகளை காட்டிலும் மேலான ஒரு பலி இருக்கிறது, அது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல். சிலர் இந்த உலகத்தில் உள்ளவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்கள், தங்களுடைய பதவி குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், தங்களுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், தங்களுடைய வியாபாரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், தங்களுடைய நிர்வாகத்தை, தொழிலை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், தாங்கள் படித்த படிப்பை, பட்டத்தை மேன்மை பாராட்டுகிறார்கள், தாங்கள் வகிக்கிறதான பதவியை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், உறவுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், கணவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், மனைவியை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், உறவுகளை குறித்து, ஊரை குறித்து, இப்படி ஏதையோ ஒன்றாக மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் வேதம் உங்களுக்கும் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தையும் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. அவைகள் எல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்யும்? ஆண்டு அனுபவிப்பதற்காக தேவன் உங்களுக்காக எனக்காக உண்டு பண்ணி ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம். ஆக நாம கொடுத்தவரை மாத்திரம்தான் நல்ல உறவுகளை, நல்ல குடும்பத்தை, நல்ல வேலைகளை, நல்ல வருமானத்தை, நல்ல தொழிலை, நல்ல படிப்பை தந்த கர்த்தரை தான் நம்ம என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட படிப்பையோ, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வியாபாரத்தையோ, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பட்டத்தையோ, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பதவியையோ, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பணத்தையோ நம்ம என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரால் கொடுக்கப்பட்டதை மேன்மை பாராட்டினால் அதற்கு பெயர்தான் விக்கிரக ஆராதனை, அதற்கு பேருதான் விக்கிரகம். அவைகள் உலகத்தில் உள்ளவைகளை, உலகத்தின் காரியங்களை மேன்மை பாராட்டினால் அவைகள் உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை வருவிக்குமா? கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. நமக்கு கண்ணியை வருவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றுக்காக
கர்த்தருக்கு மாத்திரம்தான் எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையையும் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபு பக்தன் சொல்லுவது போல எல்லாவற்றுக்காக கர்த்தர் ஒருவரையே நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல உணவுக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல உடைக்காக நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அவரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் அனுபவத்திலே சொல்ல முடியும். ஒரு கடந்த காலங்களிலே கடந்த 2-3 மாதங்களாக நாங்கள் ஒரு இடத்திற்கு ஜெபிக்க போவது உண்டு. அங்கு ஜெபிக்க போற நேரமெல்லாம் அநேக ஊழியக்காரர்கள் ஜெபித்து இருக்கிறார்கள், அநேக ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாங்கள் அடிக்கடி போய் ஜெபிப்பது உண்டு. ஆனால் அந்த சகோதரன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு நல்ல பதில் கொடுத்து அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் பாதுகாத்துட்டாரு, ஆண்டவர் தப்பு வச்சுட்டாருன்னு சொல்லி நாங்க மறுபடியும் அவரை விசாரித்து மறுபடியும் அவருக்காக இன்னும் ஊக்கமாக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க போய் கடந்து போய் விசாரிக்க உட்கார்ந்து இருந்தால் அந்த நபருடைய மனைவி என்ன செய்கிறார்கள் என்றால் எங்க கிட்ட போன உடனே அவங்க பெருமைய அள்ளி கொட்டிடுவாங்க. என்ன கொட்டுவாங்கன்னா, நான் காத்திருந்தேன், நான் ஜெபம் பண்ணினேன், நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன், நான் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் இல்லைன்னா உங்க அண்ணனை காப்பாத்தி இருக்க முடியாது, நான் இல்லைன்னா உங்க அண்ணனுக்கு உயிரோடு இருக்க முடியாது, நான் இல்லைன்னா அல்லேலூயா. என்னாயிற்று? என்றைக்கு நான் என்ற ஒரு ஆவி மேலோங்கிச்சோ அன்னைக்கு அது ஆபத்து. அல்லேலூயா. கர்த்தரை மட்டும்தான் உயர்த்தணும். நம்ம என்னதான் பண்ணினாலும் பதில் கொடுத்தது யாருதான்? கர்த்தர் தான் சுகப்படுத்துறது, கர்த்தர் தான் குணமாக்குறது, கர்த்தர் தான் வாழ வைக்கிறது. ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறது வேண்டுமானால் நீங்களும் நானும் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபத்தை கேட்டு ஒருவர் அற்புதம் செய்கிறார் அல்லவா, ஜெபத்தை கேட்டு ஒருவர் பதில் கொடுக்கிறார் அல்லவா, அவரை குறித்து தான் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். என்ன சொல்லிருக்கணும்? நான் ஜெபம் பண்ணேன், நான் காத்திருந்தேன், நான் உபவாசம் போட்டேன், ஓகேதான். ஆனா என் உபவாசத்தினால என் ஜெபத்தினால் இல்ல, என் பலத்தினால் இல்ல, என் பதவியினால் இல்ல, பணத்தினால் இல்ல, எல்லாம் தேவ கிருபை. பவுல் சொல்லுகிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிறார். ஆண்டவரை குறித்து தான் நீங்களும் நானும் மேன்மை பாராட்டணும். ஸ்தோத்திரம். நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா கர்த்தர் கிருபை, இந்த காரியத்தை இந்த கார் வாங்கி இருக்கிறேன்னா கர்த்தர் கிருபை, இந்த பைக் வாங்கி இருக்கிறேன்னா கர்த்தர் கிருபை, இந்த வீட்டை கட்டி இருக்கிறேன்னா கர்த்தர் கிருபை, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா கர்த்தர் கிருபை. இப்படிதான் ஆண்டவரை நீங்க சொல்லி பழக வேண்டும். அல்லேலூயா. அவரை குறித்து மட்டும்தாங்க மேன்மை பாராட்டணும். மாம்ச பலத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பலத்தால இல்லவே இல்லை, என்னுடைய திறமையினால இல்ல. திறமை உங்ககிட்ட இருக்கலாம், அந்த திறமையை கொடுத்தவரை தான் மேன்மை பாராட்டணும். பலத்தை உங்ககிட்ட பலன் இருக்கலாம், அந்த பலனை கொடுத்தவரை தான் மேன்மை பாராட்டணும். அவர் திறமை தரவில்லை என்றால், அவர் பலனை தரவில்லை என்றால், அவர் ஞானத்தை தரவில்லை என்றால், அவர் அறிவை தரவில்லை என்றால் நம்மளால் ஒன்று சாதிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தபடியினாலதான் அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் ஞானத்தை தந்ததுனாலதான் ஞானத்தை கொண்டு சில காரியங்களை சாதிக்கிறோம். அப்படி என்றால் தேவன் கொடுத்த ஞானத்தில்தான் எல்லாவற்றையும் நடத்திவிட்டோம் என்று மாறு தட்டுவதை காட்டிலும் தேவன் தந்த ஞானத்தினால் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஞானத்தை தந்த தேவனுக்கு, பலத்தை தந்த தேவனுக்கு, சத்துவத்தை தந்த தேவனுக்கு, நல்ல உடைகளை தந்த தேவனுக்கு, நல்ல உறவிடத்தை தந்த தேவனுக்கு, நல்ல உணவை தந்த தேவனுக்கு, நல்ல உறவுகளை தந்த தேவனுக்கு, நல்ல ஆசீர்வாதத்தை தந்த தேவனுக்கு கனத்தை செலுத்த வேண்டும். மதிப்பை கனத்தையும் செலுத்தி அவரையே மேன்மை பாராட்டி மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
உலகத்திற்குரியவைகளை, மாம்சத்துக்குரியவைகளை மேன்மை பாராட்டக்கூடாது. இவைகளெல்லாம் ஒரு நாள் என்ன செய்து விடுமா? அழிந்து விடும். ஒரு நாள் நம்மை விட்டு விலகிவிடும். உலகத்தில் உள்ளவைகளும் உலகமும் என்றைக்கும் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆகையால் நிரந்தரம் இல்லாத யாதொன்றையும் நீங்கள் பெருமையோ மேன்மையோ பாராட்டக்கூடாது. நானும் சரி, நீங்களும் சரி, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் மேன்மை பாராட்டக்கூடிய கூடாது. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் படைத்த, சிருஷ்டித்த தெய்வத்தை, தேவனை மாத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் திறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் உங்களை என்னையும் பலப்படுத்துகிற, விடுதலையாக்குற கர்த்தருடைய ஆவியானவரை மாத்திரம் உங்களுக்காக எனக்காக ஆவியில் இருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாய் தந்த தேவனை மாத்திரம் தான் நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். மனுஷனை அல்ல, மனுஷீகத்தை அல்ல, உறவுகளை அல்ல, சோதரம் உலகத்தின் காரியங்களை அல்ல, தேவன் ஒருவரை மாத்திரமே நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. எல்லா புகழும் யாருக்கு தான்? கர்த்தருக்கு. எல்லா மகிமையும் இயேசுவுக்கு, எல்லா புகழும் இயேசுவுக்கு, எல்லா கனமும் இயேசுவுக்கு, எல்லா ஆராதனையும் இயேசுவுக்கு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, ஏன் சில ஸ்தாபனத்துல இணைஞ்சி ஊழியம் செய்ய முடியலன்னா, இயேசுவெல்லாம் ரெண்டாவது தான் புகழ் பாடணும். முதல்ல யாரதான் புகழ் பாடணும்? ஸ்தாபன தலைவர்களை, ஸ்தாபன லீடர்களை தான் புகழ் மாலை சூட்டணும். அவர்களுக்கு தான் தூபம் காட்டணும். அவர்களை குளிர வச்சாதான், அவங்களுக்கு புகழ் மாலை சூட்டினாதான், அவர்களை உயர்த்தி அவர்களை புகழ்ந்து தள்ளினாதான் ஊழியம் செய்ய முடியும். இது ஸ்தாபனத்துடைய நிலைப்பாடு. முதல்ல ஸ்தாபன தலைவர்களையும் ஸ்தாபனத்துக்கு உட்பட்ட பெரியவர்களையும் தான் என்ன செய்யணும்? புகழ்ந்து தள்ளணும்பாங்க. அவர்களை புகழலன்னா உடனே கோபம் வந்துடும். அங்கெல்லாம் இயேசுவுக்கு தான் இரண்டாவது புகழ். அதனாலதான் ஸ்தாபனத்துல இணையாம ஊழியம் செய்யறவனை பாத்தீங்கன்னா எல்லா புகழும் இயேசுவுக்கு என்று போயிடுவான். அல்லேலூயா. அங்கே இங்க எந்த ஸ்தாபனத்தையும் சாராமல் ஊழியம் செய்கிறவனுக்கு ஸ்தாபகர் யாருன்னா இயேசுதான். அல்லேலூயா. அவருக்கு தலைவர், இப்ப நமக்கு தலைவர் யாருன்னா இயேசுதான். நமக்கு ஸ்தாபகர் யாருன்னா இயேசுதான். நான் அவருடைய வேலைக்காரன். அல்லேலூயா. நான் கட்டினேன் இந்த சபை என்று நானும் சொல்ல முடியாது. கர்த்தர் கட்டி கொடுத்தார். கர்த்தர் இந்த ஊழியத்தை தந்தார். அவர் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரன் நான். இந்த சபைக்கு தலைவர் யாருன்னா இயேசு. இந்த ஊழியத்துக்கு தலைவர் யார்? இந்த ஊழியத்தின் ஸ்தாபகர் யாருன்னா இயேசு. நான் அவருடைய வேலைக்காரன். அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி அவரை மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு புகழ் மாலை யாருக்கு சூட வேண்டி இருக்கிறது? அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்திலே போய் இணைந்து ஊழியம் செய்ய பயமா இருக்கு, யோசிக்க வேண்டிய இருக்கிறது. ஏன்னா ஸ்தாபனத்தில் இணைந்து ஊழியம் செஞ்சா ஸ்தாபன தலைவரை தான் உயர்த்தணும், இயேசுவை இரண்டாவது தான் உயர்த்தணும். அவங்களும் அதான் விரும்புறாங்க. ஏன்னா போன என் பேரே சொல்லல, எனக்கு புகழ் சொல்லல, என்ன கனம் பண்ணல. இதைத்தான் ஸ்தாபன தலைவர்கள் சொல்லி தெரிவார்கள். போன இடத்துல இயேசுவை உயர்த்தினாங்க, இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க, இயேசுவே கனப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்மள உயர்த்தல, நம்ம பேரை சொல்லல, நமக்கு கனத்தை கொடுக்கல. அல்லேலூயா. இவங்களுக்கு கனத்தை, இவங்களுக்கு புகழை கொடுக்கிறத விட மரியாதை கொடுக்கணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மதிப்பு மரியாதை எல்லாருக்கும் கொடுக்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு பாகுபாடு இன்றி எல்லோரையும் மதிக்கணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யாரையும் கனவீனப்படுத்த கூடாது, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா யாரை மட்டும்தான் முதலாவது உயர்த்தணும்?
முதல் இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த முதல் இடம் விஐபிக்கு கிடையாது. முதல் இடம் இயேசுதான் முதல் விஐபி. முதல்ல தெரிஞ்சுக்கணும், உலகத்துல யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எவரை வேணாலும் விஐபி அழைச்சு முன்னால வச்சுக்கோங்க. ஆனா அந்த விஐபி காட்டிலும் நேர்மையான ஒரு விஐபி யாருன்னா தேவாதி தேவனுடைய குமாரன் இயேசு மாத்திரம்தான். அவர்தான் முதன்மையான விஐபி. அவருக்கு தான் முதல் கணத்தை கொடுக்கணும், அவருக்கு தான் முதல் மரியாதையை கொடுக்கணும். கர்த்தர் ஒருவருக்கு, தேவன் ஒருவருக்கு முதல் மரியாதையை கொடுக்கணும். இரண்டாவதுதான் ஸ்தாபன தலைவர். அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு ஆண்டவருக்கு முதன்மையான கணத்தையும் முதன்மையான காரியத்தை கொடுத்து நம்ம பழகுறோமோ ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனாலதான் தெளிவா எழுதுகிறாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. சிலர் ஊழியத்துக்கு சில ஊழியத்திலிருந்து அனுப்புறாங்க, எங்க ஐயா அந்த இடத்துல போய் ஒரு செய்தியை கொடுத்துட்டு வாங்க, அந்த இடத்துல போய் ஒரு ஆராதனை நடத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அனுப்பையிலே ஒரு செய்தியை காதுல போடுவாங்க. ஐயா போற இடத்துல இன்னார் அனுப்புனாங்க, இந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்தோம், இந்த ஸ்தாபனத்தை கொஞ்சம் உயர்த்திட்டு வாங்க. அல்லேலூயா. இயேசுவை உயர்த்திட்டு வாங்கங்கிறதெல்லாம் ரெண்டாவது. நீ எப்படி ஊழி செஞ்சுட்டு வா, செய்யாம போ. போற இடத்துல என்ன செய், எங்க ஸ்தாபனத்தை புகழ்ந்து தள்ளிட்டு வா. இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு வான்னு சொல்றது ரெண்டாவது தான் வருது. முதல்ல எதுதான் வருது, போற இடத்துல ஊழியம் செய்யற இடத்துல எங்க ஸ்தாபகரை உயர்த்து, எங்க ஸ்தாபன தலைவரை உயர்த்து, அவரை மட்டுமே மேன்மை பாராட்டு. ரெண்டாவது, நீ இயேசுவை பத்தி அறிவிக்காம போறியோ, உயர்த்திட்டு அவன் கொடுக்கிற காணிக்க வாங்கிட்டு வா. அல்லேலூயா. அது ஆசீர்வாதமா இருக்குமானா இருக்கவே இருக்காது. யாரை மட்டும்தான் உயர்த்தணும், இயேசுவை மட்டும்தாங்க புகழணும். இயேசுவுக்கு தான் முதலிடம். ரெண்டாவதுதான் ஸ்தாபன தலைவர்லாம், ரெண்டாவதுதான் உலகம். எல்லா விஐபி ரெண்டாவது இடத்துலதான் வைக்கணும், இயேசுவதான் முதல் இடத்துல வைக்கணும். தேவாதி தேவனுக்கு உண்டானவைகள் தான் முதலிடம் வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு நாம ஆண்டவரை முதல் இடத்துல வைத்து உயர்த்துகிறோமோ அன்றைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்களும் நானும் உயர்த்த வேண்டும். எல்லாரையும் மதிக்க கத்துக்கோங்க, எல்லாரையும் கனப்படுத்த கற்றுக்கோங்க. ஆனா முதலாவது யாருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் ஒருவருக்கே கொடுக்க வேண்டும். எல்லா கனத்துக்கும், எல்லா துதிக்கும், எல்லா மகிமைக்கும் முதன்மையான பாத்திரர் யார் என்றால் தேவாதி தேவன் ஒருவரே, கர்த்தாதி கர்த்தர் ஒருவரே, ராஜாதி ராஜா ஒருவரே, இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. தேவாதி தேவனை மட்டும் நாங்க உயர்த்தணும், அவருக்கு தான் முதலை, அவரையே நாம மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. இரண்டாவதுதான் சகலமும். முதல் இடம் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும். அதனாலதான் தாவீது தெளிவாக சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்துடைய காரியங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அதே போலதான் நீங்களும் நானும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தரை குறித்தே உயர்த்த வேண்டும். எங்க போனாலும் முதல் இடத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது ரோல் மாடல் யாராக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரே இருக்க வேண்டும். முதலாவது விஐபி யாராக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராக இருக்க வேண்டும். உங்க வீட்டில எந்த ஒரு காரியம் நடந்தாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் முதலாவது அழைப்பு யாருக்கு இருக்கணும்? கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் போய் அழைக்க போங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா முதல்ல யாருக்கு அழைப்பு விடுத்துடணும்? கர்த்தருக்கு தான் அழைப்பு கொடுக்கணும். முதல் ஒரு காரியமா இருந்தால், என்ன காரியமா, வீடு கட்டுற காரியமா இருக்கட்டும், வீடு பால்காய்ப்பு காரியமா இருக்கட்டும், இல்ல திருமண காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு நிச்சய காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும்
கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து செஞ்ச அப்படின்னா அது ஆசீர்வாதத்துல போய் நிறைவாய் காணப்பட முடியும். அல்லேலூயா. அவருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும், அவரையே உயர்த்த வேண்டும். இரண்டாவது மற்ற எல்லாமே. அல்லேலூயா. கொடுக்கிறது சரி, முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கையில கையை என்ன செய்யக்கூடாதான்? என்ன செய்யக்கூடாது? சுருக்கிட கூடாது. கொடுத்துக்கிட்டே இருக்கிற திடீர்னு கையை சுருக்கிட்டா அவரும் சுருக்கி விடுவாரு. ஆமென். அல்லேலூயா. அது உங்ககிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நாம செய்ய வேண்டியதை திருப்தியா செய்ய வேண்டும். தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியதை பரிபூரணமாய் கொடுக்க வேண்டும். அவர் என்னை கொடுத்து சோதித்து பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவர் நமக்கிட்ட எதிர்பார்க்கிறதை ஆண்டவருக்கு நம்ம முழு மனதோடு கொடுக்க ஆரம்பித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் நாம் கொடுத்ததற்குரிய பலனை நிச்சயமாய் பிரதிபலனை அதிகமாய் அளந்து சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நிச்சயமாக என் தயவு செய்து கர்த்தருக்கு கொடுப்பதை குறைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பதை நிறுத்திவிடக்கூடாது. எந்த காலத்திலும் கர்த்தருக்கு கொடுப்பதை குறைத்து கொண்டாலும் சரி, கர்த்தருக்கு கொடுப்பதை நிறுத்த ஆரம்பித்தாலும் சரி, அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமா என்று சொன்னால் ஸ்தோத்திரம் அனுபவபூர்வமாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஆசீர்வாதமாய் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா சகலத்தையும் அவர் எதிர்பார்க்கிறதை முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் முதன்மையானது. அல்லேலூயா. முதல்ல ஒரு தென்னை மரத்துல காய் காய்ச்ச யாருக்கு தான் கொடுக்கணும்? காய கர்த்தருக்கு கொடுக்கணும். மாங்காய் காய்க்கினா மாங்காய் யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருக்கு காய்க்கணும். முதல்ல முருங்கைக்காய் யாருக்கு கொடுத்துடணும்? இதை விமர்சனம் பண்ற கூட்டமும் இருக்கு. இதை விமர்சனம் பண்ற கூட்டமும் கர்த்தருக்கு முதல்ல கொடுக்கணுங்கிறத முதலாவது காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்பதை, உங்களுக்கு அறிவிப்பதை, உங்களுக்கு சொல்லுவதை விமர்சனம் பண்ணுகிற கூட்டமும் இருக்கிறது. விமர்சனம் பண்ணுகிறவன் விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். அதை நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கர்த்தருக்கு சரியாக செய்தால் கர்த்தர் எனக்கு சரியாக அளந்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை நம்ம எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது? நிறுத்திவிடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை எல்லாவற்றிலும் மேன்மை பாராட்டினால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மனிதனுக்கு எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், வியாதியை குணமாக்குறவர், நோய்களை குணமாக்குறவர். கடன் இன்னைக்கு துரத்திக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு எண்டு காடு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆண்டவர் மீகா 7:15 என்ன சொல்லுது? மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காணப்படுமே. எப்ப நடந்தது போல? எகிப்தில் இருந்து நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது செய்தது போல் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்போ நான் சொல்றேன், உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல நான் இல்ல, ஆண்டவரே உங்ககிட்ட சொல்றேன். எப்பா அகஸ்டின் மேக்க பார்த்து ஓடு அப்படிங்கிறாரு. இப்ப நீ இருக்கிற இடத்துல இருந்து மேக்க பார்த்து ஓடணும். எங்கதான் இருக்கு? எங்க வரணும்? எங்கதான் ஓடணும்? இப்ப இங்க பார்த்து ஓடி வரணும்னா அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க. எப்ப வாசல் உனக்கு எதிராளி நிக்கான், உன்னை அழிக்கிறதுக்கு, உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு வாசலுக்கு முன்னால வந்துகிட்டு இருக்கிறான். நீ எங்க பார்த்து ஓடு? மேக்க பார்த்து ஓடுங்கிறாரு. இப்ப நீ மேக்க பார்த்து ஓடி வர, தெற்கையும் வழி இல்லை, வடக்கையும் வாசல் இல்ல, தெற்கையும் ஓட முடியாது, வடக்கையும் ஓட முடியாது, மேற்கையும் என்ன முடியல, ஓட முடியல. நீ என்ன சொல்லுவ?
மாமா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாமா? என்ன சொல்லுவ? சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான்ல. இந்த பக்கம் வாசல் இல்ல, இந்த பக்கமும் வாசல் இல்ல, மேக்க பார்த்து ஓடணும். என்ன இருக்கு? இந்த பக்கமும் செவரு, இந்த பக்கமும் சுவரு, இந்த பக்கமும் சுவரு, வழியே இல்ல, ஓட முடியல. ஆனா எங்க பார்த்து தான் ஓடுன்னு சொல்ற? மேக்க பார்த்து ஓடு. அப்ப நான் அப்படி அங்கதான் ஓடணும், வேற வழி இல்லப்பா அப்படின்னு சொல்றேன். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? கொஞ்சமாவது பேசாட்டாலும் நினைக்கவாது செய்வோம்லையா? மாமனுக்கு அறிவே கிடையாது. மாமனுக்கு கண்ணுக்குன்னு தெரியலையா? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? எப்பா நீ அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. எங்கனையாவது மூளையில போய் ஒளிஞ்சுக்கிடலாம். ஓடு, அந்த பக்கம் ஓடிடு அப்படின்னா, வழியே இல்லாத இடத்துல ஓடுன்னு சொன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு மண்டையில மூளை இருக்கா மாமான்னு கேட்டுருவான். அதே மாதிரி தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஓட சொன்னாரு, போப்பான்ட்டார். இவன் எகிப்துல இருந்து புறப்பட்டு போறான். போன உடனே இந்த பக்கமும் ஓட முடியல, இந்த பக்கமும் ஓட முடியல. இந்த பக்கம் பார்த்தா என்ன இருக்கு? கடல் இருக்கு. இந்த பக்கமும் ஓட முடியாது, இந்த பக்கமும் ஓட முடியாது. இந்த பக்கம் என்னது இருக்கு? கடல் இருக்கு. பின்னாலையும் ஓட முடியாது. பின்னால யாரு நிக்கா? எதிராளி பார்வோனின் ரதங்களோடு அவன் சேனையோடு வந்து நிற்கிறான், துரத்திட்டு வரான். பின்னாலே ஓட முடியாது. ஆனா கர்த்தர் எங்கெல்லாம் ஓட சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்ன மாதிரி ஆண்டவரை பார்த்து அவன் கேட்டானா இல்லையா? மாமனுக்கு அறிவே இல்லை மாமன, அவன் கேட்கதா இல்லையா? மோசையை பார்த்து கேட்டான், அவ்வளவு வேறும். உமக்கு கொஞ்சமாவது இருக்கா? எகிப்துல சுடுகாடு இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. அங்கனையாவது என்னத்தையாவது அடிமைத்தனமாவது இருந்து என்னத்தையாவது அடிமை வேலை பார்த்தாவது கஞ்சி குடிச்சு கொஞ்ச நாள் பொழைச்சிருப்போமே, எங்களை மொத்தமா கொள்ளதுக்கு கூட்டிட்டு வந்துட்டேற அப்படின்னு சொல்லி மோசையை திட்ட ஆரம்பிச்சானுங்க. ஆனா ஆண்டவர் எங்க போய் நிப்பாட்டினாரோ, மோசைக்கு தெரியும் ஆண்டவரால முடியும் என்று. இல்லையா? அவ்வளவு பேரும் முறுமுறுத்தார்கள். மோசைக்கு தெரிந்தது ஆண்டவரேன்னு பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், எப்ப அவன் கையில இருக்கிற அந்த குச்சி, அந்த கோலை நீட்டு, சமுத்திரத்துக்கு நேரா கடலுக்கு நேரா நீட்டுன்னாரு. அப்படியே அந்த கம்பு அப்படி நீட்டனா கடல் என்ன ஆயிட்டு? ரெண்டா பொழந்துட்டு. கடல் ரெண்டாய் விலகி பொழந்து வழி வெட்டாந்தரை போல அவங்களுக்கு என்ன உண்டாயிற்று? பெரிய பாதை உண்டாயிற்று. இவன் ஆமா சொல்றான்னு சொல்லி சரி நான் போறேன் அப்படின்னு கீழ்ப்படிந்து ஓடி வந்தோம்னா ரெண்டு காரியம் நடக்கும். நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்குவாங்க. ஒண்ணு, சரியா என்ன நடக்கும்னா, இந்த செவருல ஒரு ரெண்டா ஆண்டவர் இந்த செவரை ரெண்டா பொழந்துருவார். இந்த செவரை ரெண்ட விலக செய்து வழியில ஊடையில பாதை உண்டு ஒரு வாசலை திறந்து இவனை ஓட விட்டுருவார். அப்படி வாசல் திறக்கல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன், மொத்த செவரும் பொத்துன்னு விழுந்துரும். சமுத்திரம் என்ன செஞ்சிருக்கு? ரெண்டாக பிரிந்திருக்கு. ஒருவேளை சமுத்திரம் அன்றைக்கு ரெண்டாக பிரியவில்லை என்றால் சமுத்திரத்துல அவ்வளவு பேர் நடந்து ஓடி இருப்பான். ரெண்டுல ஒண்ணு நடந்திருக்கும். இல்லையா? அங்கே சமுத்திரத்தை ரெண்டாய் பலந்தான். அதே போலதான் அதே ஜனங்கள் கடைசியில எரிகோ கோட்டைக்கு முன்னால வந்து நின்னான். இதே கேள்வியை தான் அன்னைக்கும் கேட்டான். முன்னால ஓட முடியல, இங்கேயும் ஓட முடியாது, இங்கேயும் ஓட முடியாது. முன்னால என்னது இருக்கு? என்ன இருக்கு? எரிகோ மதில் இருக்கிறது. ஆர்ப்பரித்தார்கள். கடைசியில என்ன ஆயிட்டு? அங்க கடல் ரெண்டா பொழந்துச்சு. இங்க எரிகோ மதில் என்ன செய்யல? ரெண்டா பொழக்கல, போத்துன்னு அவளும் கீழே விழுந்துட்டு தாண்டி போயிட்டான். அதே போல ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இங்க பார்த்து வந்தேன்னு வச்சுக்கேன், இங்கேயும் வாசல் இல்லை, இங்கேயும் வாசல் இல்லை, இங்க செவரு. ரெண்டுல உனக்கு ஒண்ணு நடக்கும். என்னன்னா, ஒண்ணு செவரு ரெண்டா பிளக்கும் நீ ஓடதுக்கு, இல்ல அப்படின்னா செவரு போத்துன்னு அந்த பக்கம் என்ன செஞ்சிரும்? விழுந்துரும். நீ அந்த பக்கம் கடந்து போயிடுவ. இது எப்ப நடக்கும்னா,
ஆண்டவர் வார்த்தைக்கு எப்ப கீழ்ப்படிஞ்சு நம்ம ஓட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு 2ல 1 நடக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில அது கடனா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு நீ ஓடுப்பான்னாருன்னா ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, ஜெபம் பண்ணப்பான்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பதில் கிடைக்கிற வரைக்கும், செவர் விழுகிற வரைக்கும், கடல் 2ஆ பழக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நோய் குணமாகிற வரைக்கும், கடன் அடைக்கப்படுகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கடன் இல்லாம ஓடி போயிரும். அல்லேலூயா. ஒண்ணு கடன்காரன் ஓடி போயிடுவான், கடன் கொடுத்தவன் ஓடி போயிடுவான். இல்லை அப்படின்னா கடன் கொடுக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களை நிறைச்சிருவார். 2ல 1 நடக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆண்டவரே, கடைக்காரன் கேட்காம ஓடிட்டுன்னு ஜெபம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, கடைக்காரனுக்கு நான் பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அதுதான் நீதிமானுக்கு அழகு. அல்லேலூயா. நீதிமானுக்கு அழகு என்னவென்றால் வாங்கின கடனை கொடுக்கிறது. நம்ம வாங்கி மனதார சந்தோஷமா வாங்கிட்டு கொடுக்கையில கடைக்காரன் செத்துடணும், கடைக்காரன் ஓடிடணும் சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. கடன் கொடுத்தவன் செத்துடணும், கடன் கொடுத்தவன் ஓடிடணும் ஒரு நாள் ஜெபம் பண்ணிடக்கூடாது. அது பெரிய பாவம், அது துன்மார்க்க செயல். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு கொடுப்பதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் அவர்கிட்ட வாங்கிட்டப்பா, எப்படியாவது அவர் கடனை நான் என்ன செஞ்சிடணும், கொடுத்து தீர்த்திடணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு அதுக்குரிய திராணியை தருவார், அதற்குரிய வழியை திறப்பார், அதற்குரிய வாசலை திறப்பார். அல்லேலூயா. அப்படி உண்மையாக நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை கடைக்காரன் உள்ளத்துல பேசி மன்னிச்சுட்டும் பெறுவார். அல்லேலூயா. பெருந்தன்மையா கடன் கொடுத்தவங்க கூட மன்னிச்சுட்டு போயிடுவார். நல்ல எண்ணத்தோடு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கடன் கொடுத்தவன் செத்துறணும்னு ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒளிஞ்சு போயிடணும், காணாம போயிடணும், செத்துறணும்னு சொல்லி ஒரு நாள் ஜெபம் பண்ணிடக்கூடாது. அது துன்மார்க்கனுடைய ஜெபமா இருக்கும். கடன் கொடுத்தவர்களுக்கு ஆண்டவரே, நான் வாங்கின கடனை திருப்பி எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று ஜெபம் பண்றான் பாருங்க, அந்த ஜெபம் தான் நீதிமானுடைய ஜெபம். வாங்கின கடனை இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளும் கொடுத்துடணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் நீதிமானுடைய எண்ணங்கள். இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு முதலீடு கொடுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள் இருந்துட்டா போதும். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா ஒரு வழியை திறப்பார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், இல்ல நமக்கா இருக்கட்டும், இப்போ நமக்கு முன்னால சமுத்திரம் இருக்கு, நமக்கு முன்னால ஒரு எரிகோ மதில் நிற்கிறது. நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், சமுத்திரம் 2ஆ பிளக்கும், வழி கிடைக்கும். அல்லேலூயா. மதில் நிற்கலாம், கடந்து போக முடியாமல் தடைகள் இருக்கலாம், முன்னேற முடியாமல் தடைகள் இருக்கலாம். ஒரு நாள் எல்லாம் தகர்க்கப்படும், கடந்து போய் விடுவோம். அல்லேலூயா. இது எப்ப நடக்கும் என்றால் கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிற பொழுது, கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற பொழுது எல்லா காரியங்களும் நேர்த்தியாக கர்த்தர் நடத்தி கொடுப்பார். அவரை மட்டும் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும், அவரை மாத்திரம் முதலாவது உயர்த்த வேண்டும். அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான போராட்டமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து விலக்கி போடுவார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது, ஆண்டவரை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிற பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் சங்கீதம் 37:5 ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நிறைவு செய்யும். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை, உன்னுடைய வழியை யாருக்கு ஒப்புவிக்கணுமா? கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருப்பான். அப்பொழுது உன்னுடைய காரியத்தை புறம் அவரே வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்தையும் யார் மேல ஒப்பு கொடுத்துடணும்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவர் மட்டுமே மேன்மை பாராட்டணும், அவரை மட்டுமே உயர்த்தணும். அவர் நம்முடைய எல்லா காரியத்தை என்ன செஞ்சிருவாரு? வாய்க்க செய்து விடுவார். திருமணத்தை நடத்தி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. வீட்டை கட்டி கொடுத்துருவாரு, கடன் அடைக்க உதவி செய்திருவாரு, வியாதியெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி விடுவார். அல்லேலூயா. துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி விடுவார். நம்ம வழிகள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போதும். அவரை மாத்திரம் மேன்மை பாராட்டி அவரை மாத்திரம் உயர்த்தினால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா?
கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ உண்மையே குறித்து கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று வேதத்தில் வாசித்தது போல் இந்த 20ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி நாங்களும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே, உலகத்தில் எத்தனை பேர் எப்படிப்பட்ட நிலைமையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, எங்களிடத்தில் எது உயர்வாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் காட்டிலும் உண்மை மாத்திரம் முதலாவது உயர்த்த, உண்மையே நாங்கள் மேன்மை பாராட்ட, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுவதை விட உண்மையே நாங்கள் முதலாவது மேன்மை பாராட்டோம். மற்றவைகள் எல்லாம் 2வது இடத்தில வைக்கவும், உண்மையே முதல் இடத்திலே, உமக்கு உண்டானவைகளையே முதல் இடத்திலே வைக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மையே நாங்கள் மேன்மை பாராட்டணும். உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, படிப்பை அல்ல, பணத்தை அல்ல, பட்டத்தை அல்ல, பதவியை அல்ல, இயேசு ஒருவரையே முதலாவது நாங்கள் மேன்மை பாராட்டணும். பிதாவாகி தேவனையே மேன்மை பாராட்டணும். பரிசுத்த ஆவியானவரையே நாங்கள் மேன்மை பாராட்டணும். பரலோக ராஜ்யத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையே மேன்மை பாராட்டணும். கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செலுத்தி அவரையே நாங்கள் முதலாவது உயர்த்தி மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகள், அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட நினைவுகளை எங்களுக்கு தாரும். அப்பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக. வியாதிகளை விலக்கி போடும். தரித்திரம், கடனை மாற்றும் ஆண்டவரே விலக்கி போடுவீராக. விடுதலை கொடுமையா, வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கவலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, வழக்கிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சண்டையிலிருந்து நீர் விலக்கி காத்து கொள்ளுவீராக. திருமணங்கள் நடக்கட்டும் ஐயா, குழந்தை வாக்கியங்கள் கிடைக்கட்டும் ஐயா, வீடு வாசல்களை ஆண்டவரே வாங்கி கொள்ளட்டும், இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளட்டும் ஐயா. நீடிய வாழ்வை கொடுப்பீராக, சுகவாழ்வை துளிர்க்க செய்வீராக, புது பலனை கொடுப்பீராக. நல்ல சௌக்கியம், நல்ல ஆரோக்கியம், நல்ல பாதுகாப்பு, நல்ல மனமகிழ்ச்சியான வாழ்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஐயா. அதன் காலத்திலே பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கட்டும் ஐயா. நல்ல மனவாட்டி, நல்ல மனவாளனை கொடுத்து பெற்றோருடைய மன விருப்பம் பிள்ளைகளிடத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பொருளாதாரத்தையும் உயர்த்துங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா, படிப்பை கொடுங்க, படிக்க கிருபை செய்யுங்க, இடம் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. பண தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. வறுமை, வெறுமை, தரித்திரம், கடன் எல்லா வியாதியும் ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவனையே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். காரியங்களை ஜெயமாய் வாய்க்க செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.